ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு சக்ஸஸ் மந்த்ரா. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011. போன வீடியோவில் வந்து நான் போட்டிருந்தேன் எப்படி கோட்ஸும் அதுக்கடுத்து டெஃபினிஷனும் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011ம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது இல்லாமல் நீங்கள் மெயின்ஸ் எழுதவே முடியாது. எப்போ சிலபஸ் சேஞ்ச் பண்ணாலும் கூட ஒரு சில விஷயங்கள் வந்து காமனாக இருக்கும். அது 100% நீங்கள் படிக்காமல் மெயின்ஸ் எழுதவே முடியாது. ஸோ அதை ப்ராப்பராக லிமிட்டட் டேட்டாவோடு நீங்கள் படிச்சுட்டு போகும்போது உங்களோட பேப்பர் வந்து தனியாக தெரியும், டேட்டா கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை ஸ்டார்டிங்லேருந்தே பண்ணிட்டு வரும்போது உங்களோட பேப்பரில் அந்த டேட்டா வந்து டக்குன்னு எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்பீடை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ஒரு முக்கிய ஃபேக்டராக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஏன் அது முக்கியம், அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், எங்கெங்கே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பொறுத்து இந்த வீடியோ போடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இப்போ வந்து ரீசண்டாக கணக்கெடுப்பு நடக்கவே இல்லை. ஏன்னா அந்த கொரோனா காலம் வந்துருச்சு. ஸோ இன்னும் எடுக்கலை. ஸோ எடுக்கும்போது தான் ரீசன்ட் டேட்டா மாறும். ஸோ அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக எடுத்தது பார்த்திங்கன்னா 2011 தான். ஸோ இந்த டேட்டா தான் நமக்கு இருக்குது. இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு எப்போ ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1881 ஃபர்ஸ்ட்டு கணக்கெடுப்பு ஆரம்பித்து ஒவ்வொரு 10 இயர்ஸ்லையும் கணக்கெடுத்துகிட்டே வராங்க. அது எதுக்குன்னா அதை வச்சு தான் வந்து நம்மளோட திட்டம்லாம் தீட்டும்போது அதோட பேசிஸில் தான் பண்ணுவாங்க. க்ரோத் எப்படி இருக்குது எல்லாம் அதை பொறுத்து தான் வந்து இருக்கும். ஸோ நமக்கு அந்த டேட்டாங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 2011 நம்ம எதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் தமிழ்நாட்டில் அந்த டைமில் எத்தனை மாவட்டம் இருக்குது, இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருந்துச்சு, அந்த மாதிரி ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஏரியா எவ்வளவு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, நிலப்பரப்பு எவ்வளவு, அதுக்கடுத்து அதில் வந்து மக்கள் தொகை எவ்வளவா இருந்திருக்கு, அதுக்கு பிறகு உலக மக்கள் தொகையில் அது எத்தனை %. இப்போ வந்து இதை வந்து ஒரு ஷார்ட்டாக நீங்கள் 1.21 பில்லியன் எழுதிட்டு அதுக்கு பிறகு இந்த 17.5% இது வந்து ஒரு காமனாகவே இருக்கும். அதை வந்து நம்ம எங்கே வேணாலும் நம்ம அந்த டேட்டாவை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு மென்ஷன் பண்ணி ஒரு பாப்புலேஷனுக்கோ இல்லை ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக நம்ம ஒரு டேட்டா கொடுக்க வேண்டி வருது, நமக்கு வேறு டேட்டா இல்லை அப்படிங்கும்போது ஒரு ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த டேட்டாவை போட்டு, ஏன்னா காமன் டேட்டானால வேலை வாய்ப்பு இல்லாததுக்கோ அந்த மாதிரி இடத்துலலாம் இவ்வளோ மக்கள் தொகை அந்த சென்சஸ் 2011 படி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென்ஷன் பண்ணி ஒரு காலம் போட்டு காமிக்கலாம். ஸோ அந்த இடத்துல வந்து இது யூஸ் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகையில் அதிகமாக முதல் இடத்துல உள்ளது எது, அந்த மாதிரி சில ஃபஸ்ட்டு மாநிலமும் லாஸ்ட் மாநிலம் இது வந்து நார்த் ஈஸ்ட் சைடில் வர்றதுனால ஸோ அந்த மாதிரி பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஒன்று பார்த்து வச்சுட்டாவோட போதும். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா தமிழ்நாடோட எப்போவுமே அந்த டேட்டா வந்து படித்து வச்சுக்கோங்க. இந்திய அளவில் வந்து தமிழ்நாடு 7வது இடத்துல இருக்குது. இதோட மக்கள் தொகை வந்து 7.2 crores. ஸோ அந்த மாதிரி அதிகமாக உள்ளது என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. எப்போவுமே சென்னை தான் இருக்கும். ஸோ கம்மியாக உள்ளதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப இல்லைனாலும் ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் பார்த்து வச்சுக்கோங்க. மக்கள் தொகை அடர்த்தி இதையும் வந்து நீங்கள் குறிப்பிடலாம். ஒரு சதுர கிலோமீட்டருக்குள்ளே எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மொத்தமாக இந்தியாவுக்கு பார்த்திங்கன்னா ஒன்று இருக்கும், நம்ம தமிழ்நாடுக்கு பார்த்திங்கன்னா ஒன்று இருக்கும். ஸோ இந்தியாவில் வந்து மொத்த அடர்த்தி பார்த்திங்கன்னா 382 தான். ஆனால் தமிழ்நாடுக்கும் பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கும், 500 சம்திங் அந்த மாதிரி வந்துடும். ஸோ பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மக்கள் தொகை அடர்த்தி 555. ஸோ இது வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி டேட்டாவை வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகை அடர்த்தியில் மாவட்டங்களில் எப்போவும் சென்னை தான் முதலிடமாக இருக்கும். ஸோ லாஸ்ட் எந்த மாவட்டமாக இருக்குது அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி வீதம், அதை வந்து பார்க்கும்போது இந்தியாவின் வளர்ச்சி வீதம் வந்து 7.64, தமிழ்நாட்டில் பார்க்கும்போது 15.60%. ஸோ 23 பிளேஸில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான டேட்டா. அதுக்கடுத்து மாற்றம் அல்லது வளர்ச்சி அதை பற்றி பார்க்கும்போது பிறப்பு வீதம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டேட்டா. ஏன்னா எம்எம்ஆராக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து முக்கியமான டேட்டா. எல்லா இடத்துலையுமே நீங்கள் நமக்கு எழுத வேண்டி வரும். ஸோ
ஏன்னா பர்த் ரேட், டெத் ரேட் அதெல்லாம் எந்த மாநிலத்தில் கூடுது குறையுது, ஏன்னா கேரளாவையும் தமிழ்நாடும் எப்போ நம்ம கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம டேட்டா கொடுத்து ஹெல்த் அதை பற்றி ரிலேட்டடாக ஒரு கொஷின் வரும்போது நம்ம எழுத வேண்டியிருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மைக்ரேஷன், ஏன்னா இப்போ வேலை வாய்ப்பு குறைவாக இருக்குது, மக்கள் தொகை அதிகமாக இருக்கும்போது மைக்ரேஷன் பற்றி எழுத வேண்டியிருக்கும். ஸோ அதுலேயும் அந்த மாதிரி நம்ம எந்த மாவட்டத்தில் அதிகமாக இருக்குது, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ரீசன் கொடுக்கும்போது அந்த டேட்டாவை கொடுக்கலாம். அதை தவிர பார்த்திங்கன்னா பர்த் ரேட் இந்தியாவில் எப்படி, ஆண்கள் எவ்வளவு, பெண்கள் எவ்வளவு, அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. பாலின விகிதம், இதுவும் எல்லா இடத்துலையும் நீங்கள் எஜுகேஷனுக்காகவோ வேலைவாய்ப்புக்காகவோ எதுக்காக நம்ம கொஷின் எழுதும்போது இதையும் வந்து நம்ம ரேஷியோ வந்து மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அதிக பாலின விகிதம் கொண்ட மாநிலம், குறைந்த பாலின விகிதம் கொண்ட மாநிலங்கள், இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதையுமே நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா இதில் ஒரு இதை வந்து நம்ம மென்ஷன் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு உள்ளது வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 995 இந்திய அளவில் பார்த்திங்கன்னா 3rd பிளேஸில் இருக்குது. ஸோ இது நமக்கு ரொம்ப தேவைப்படும். 995 இந்த இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. 1000 மேலுக்கு 995 ஃபீமேல், இதுதான். அதுக்கடுத்து நம்ம ஏன்னா எப்போவுமே நம்ம இதை வந்து ரொம்ப மென்ஷன் பண்ண வேண்டிய, தருமபுரி மாவட்டத்தில் எப்போவுமே உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அந்த ஃபீமேல் பற்றி அந்த குழந்தைகள் அந்த அந்த குழந்தைகளை கள்ளிப்பால்லாம் கொடுத்து கொள்ளுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் அந்த மாதிரி வரும்போது அவங்க அந்த ரேஷியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ண வேண்டி வரும். ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டே வந்தீங்கன்னா சொந்த டேட்டாலாம் படித்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மெயின்லி நீங்கள் வந்து தமிழ்நாடை ஃபோக்கஸ் பண்ணியே படிங்க. எழுத்தறி வீதம் இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இது ரொம்ப முக்கியமான டேட்டா தான். எழுத்தறி வீதம் பற்றி சொல்லும்போது 74.04 இதில் வந்து ஆண்கள் பெண்கள் ஃபுல் டேட்டா, இந்த டேட்டாவை அப்படியே படித்து வச்சுங்க. இது எல்லா இடத்துலையுமே எழுத வேண்டி வரும். ஏன்னா எஜுகேஷனை பற்றி ஏதாவது ஒரு இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான டேட்டா. ஸோ நிறைய டேட்டா இருந்தாலும் செலக்டிவாக படிச்சுங்க. சில டேட்டா வந்து நீங்கள் கண்டிப்பாக எங்கேயாவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டேட்டா தான் இந்த டேட்டாலாம். இல்லைன்னா ஒரு டேட்டா ஒரு அப்ராக்சிமேட்டாக ரவுண்ட் அப் பண்ணி கூட கொஞ்சம் ஞாபகப்படுத்தி வச்சுங்க. ஏன்னா நிறைய டேட்டா வரும், அந்த டைமில் வந்து எல்லாத்தையும் உங்களால் படிக்க முடியாது. எழுத்தறிவு விகிதம் கேரளா தான் ஃபஸ்ட்டாக இருக்கும், உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி உள்ளதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு குறைந்தது எது, தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். அதுக்கடுத்து தமிழ்நாட்டில் மென்ஷன் பண்ணும்போது கன்னியாகுமரி மாவட்டம் தான் எப்பவும் அதிகம் முதல் இடத்துல வர்றதுனால அதையும், கடைசியாக வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் வருது. ஸோ அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து மோர்ட்டாலிட்டி ரேட், இறப்பு விகிதம், பேறு காலத்தில் எத்தனை குழந்தைங்க இறக்குறாங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான டேட்டா தான். ஏன்னா இதை வந்து நம்ம ஹெல்த்து செக்ஷனில் வந்து நம்ம எழுதும்போது இந்த டேட்டா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த டேட்டாவும் ரொம்ப முக்கியம்தான், இதையும் ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. பச்சிளம் குழந்தைகள் இறப்பு விகிதம் பார்த்துங்க, இன்ஃபேண்ட் மொர்ட்டாலிட்டி ரேட்டாக இருக்கட்டும், மதர் மோர்ட்டாலிட்டி ரேட்டாக இருக்கட்டும், எம்எம்ஆராக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி டேட்டாவும் ரொம்ப முக்கியம். தமிழ்நாடு வந்து எந்த அளவில் இருக்குது, இந்தியா எந்த அளவில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கீம் போட்டு எழுதும்போது இதையும் இன்க்ளூட் பண்ணி டேட்டா சின்ன சின்ன டேட்டா கொடுத்து எழுதுவோம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 2011 எவ்வளோ இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுன்னு. ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ரெகுலராக படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது இல்லாமல் உங்களால் மெயின்ஸ் எழுதவே முடியாது. இதை ப்ராப்பராக படித்து லிமிட்டட் டேட்டாவோட வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட மார்க்ஸ் வந்து நல்லா ஸ்கோர் பண்ண முடியும், ஈஸியாக எழுத முடியும். ஏன்னா இது லேர்ன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸ்டார்டிங்லேருந்தே ப்ராப்பராக படிச்சுட்டு வரும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். மெயின்ஸோட மார்க்ஸும் நிறையா வரும். ஸோ இது என்னோட இன்னொரு டிப்ஸ். ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்து ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஏரியா பற்றி வீடியோ போடுறேன். தேங்க்யூ.